தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சாரியில் வந்து நம்ம ஃப்ளீட்டட் மேக்ஸி வந்து ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து நான் அப்படியே ஃபுல் சாரீ வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு லைனிங் வந்து 3 மீட்டரில் சிந்தட்டிக் லைனிங் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைனிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணி ஒரு சைடு மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இவங்களோட பாடி சுற்றளவு பார்த்திங்கன்னா அளவு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 32 சைஸ் வந்து இது வரும். 16 32. இப்போ நம்ம இது வந்து 2ஆக இருக்குது இந்த பீஸு. இதையவே வந்து நம்ம இப்படி 4ஆக வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா 4ஆக போடும்போதே நமக்கு பேக்கு ஃப்ரண்ட்டுக்கு தேவையான பாடி சுற்றளவு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ஒரு 14 மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 பீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடுக்கு மடித்து போட்டுக்கோங்க. அடுத்தது இதையும் வந்து 2ஆக மடிச்சுக்கலாம். இப்போ மேலே லைன் பண்ணி ஒரு அன்ஈவனாக இருக்குது, அதனால் லைன் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த மேலே பாடி பீஸ்க்கு வந்து நான் வந்து 12 இன்ச் வந்து அவங்க கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம 12க்கு நம்ம 13 கொடுத்துக்கலாம். ஏன்னா மேலே ஷோல்டர் ஒரு 1/2 இன்ச் ஜாயின் பண்ணுவோம். கீழே வந்து அந்த பாட்டத்தோட அட்டாச் பண்ணுறக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ நான் மொத்தமாக வந்து 13 வச்சுருக்கேன். இந்த ஹைட் வந்து உங்களோட விருப்பம்தான். நீங்கள் மேலே ஷோல்டர்லேருந்து கீழே உங்களோட ஹிப் சைஸ் என்னவோ அது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து இவங்க கரெக்டாக 12 கேட்டிருக்கனால 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு 13 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அளவு ட்ரெஸ்ஸை நான் வந்து அப்படியே வந்து 2ஆக மடித்து போட்டுட்டேன். இப்போ இதில் இருக்கிறத அப்படியே வந்து நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். பேக் நெக் வந்து 8 இன்ச் கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச் கேட்டிருக்காங்க. நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா 3 இன்ச் இருக்குது. ஷோல்டரோட அகலம் வந்து 3.5 இன்ச் இருக்குது. ஆம்ஹோல் வந்து 6 இன்ச் வச்சுக்கோங்க. இதில் வந்து 6.25 வருது. நான் அளவு ட்ரெஸ் வச்சு மார்க் பண்ணியிருக்கனால ஒரு 1/4 இன்ச் கீழே இருக்குது. நீங்கள் வந்து கரெக்டாக 6 வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இங்கே வந்து டாட் வந்து பிடிக்கணும், அதனால் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து சேம் இந்த டிசைன் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த பார்டர் இங்கே இதே மாதிரி கொடுத்து கைக்கும் வந்து இந்த மாதிரியே வந்து கேட்டிருக்காங்க. அதனால் சேம் இப்படி தான் கொடுக்க போகிறோம். நெக் பேட்டர்னும் வந்து நம்ம இந்த நெக் பேட்டர்ன் தான் வந்து வைக்க போகிறேன். சேம் இதில் இருக்கிற மாடல் அப்படியே தான் குட்டியாக ஃப்ளீட் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து இந்த பார்டர் கொடுத்துட்டு ஸ்லீவுக்கு வந்து இதே மாதிரி கொடுக்க போகிறேன். நான் வந்து காமிச்ச இமேஜ் எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நெக் பேட்டர்ன் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன நெக் பேட்டர்ன் வேணுமோ நம்ம அது வந்து நீங்கள் அது வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பேக் சைடும் வந்து இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. பேக் சைடு வந்து இந்த ரோப் கொடுத்து இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி கொடுத்து நாட் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. பேக் சைடு நான் இந்த மாதிரி நல்லா அதுக்காக தான் 8 இன்ச் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஸ்லீவுக்கு வந்து லைனிங் கொடுக்க போகிறதில்ல. நான் வந்து இந்த மெயின் பீஸ் வந்து சாரியோட கிளாத்தை அப்படியே வந்து 4ஆக மடித்து போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுக்கும் நான் இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாம். ஸ்லீவோட ஃபுல் ஹைட் பார்த்திங்கன்னா 22. இப்போ நம்ம இந்த முந்தி பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து நம்ம கையோட இந்த எல்போலேருந்து லாஸ்ட் வரைக்கும் கொடுக்கணும். இதில் ஒரு 10 இன்ச் நான் வந்து எனக்கு தேவைப்படுது. கையோட இறக்கம் கையோட சுற்றளவு எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க.
அடுத்தது கையோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு அதை மார்க் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நம்ம கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸ்லீவ் வந்து நான் அப்படியே மடித்து போட்டு நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஹைட் வந்து கரெக்டாக 22 இன்ச் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கீழே வந்து மடித்து தைச்சிப்பேன். இங்கே வந்து ஒரு அர்க்கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மீதி இருக்கிற கிளாத்து வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் நெக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த சாரியில் மீதி இருக்கிற கிளாத்து வந்து அப்படியே நம்ம ஃப்ளீட் வைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இதை வந்து நாலாக மடித்து போட்டு நம்ம வந்து ஹைட் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற சாரியை நான் வந்து அப்படியே மடித்து போட்டுட்டேன். இவங்களோட ஹைட்டு பார்த்திங்கன்னா இவங்களோட ஹைட்டு 54 இன்ச்சு. 54 எனக்கு வந்து -12 வந்து நான் மைனஸ் பண்ணிட்டேன். மொத்தம் 42 இன்ச் தேவைப்படுது. மேலே வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்கு எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மேலே ஹைட் வந்து ஃபுல் ஹைட்டு வந்து 42, ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஜாயின் பண்ணுறக்கும் கீழே வந்து மடிக்கிறதுக்கு நான் ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் விட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். நான் இந்த லைனிங்க்கு வந்து ஒரு 38 இன்ச் வந்து ஹைட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மேலே வந்து உங்களோட ஹிப் சைஸ் வந்து என்னவோ அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மெயின் கிளாத்தை விட லைனிங் வந்து கம்மியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த லைனிங்கோட எட்ஜ் வரைக்கும் அப்படியே வந்து கட் பண்ணிடுங்க. இங்கே வந்து உங்களோட இடுப்பு சுற்றலை விட 1 இன்ச் 2 இன்ச் அதிகமாக கூட கொடுத்துக்கலாம். நம்ம தைக்கும் போது எக்ஸ்ட்ரா இருந்தால் இந்த மாதிரி ஃப்ளீட் கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம இப்போ கட் பண்ணிட்டோம். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் சைடு வந்து தைச்சிக்கலாம். நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே வந்து மேலே இதில் வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம்லாம் இந்த கிளாத்தில் வந்து தெரியல. நீங்கள் கட் பண்ணுறதுல அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா கரெக்டாக பார்த்து மேல் சைடு வந்து வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே தான் வந்து வச்சு அடித்து திருப்ப போகிறோம். இப்போ இந்த ட்ரெஸ்ஸோட பாடி சுற்றளவு பார்த்திங்கன்னா 32 இன்ச். 32 இன்ச்சுக்கு நான் கொடுத்துருக்குற நெக்கோட இறக்கம் வந்து ரொம்பவே அதிகம். அவங்க இந்தளவுக்கு வந்து நல்ல இறக்க வச்சு நாட்டு வந்து கொடுக்க சொன்னதுனால நான் இந்தளவுக்கு வச்சுருக்கேன். நார்மலாக பார்த்திங்கன்னா 5 இன்ச்சுக்குள்ளே கொடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்தளவு கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாட்டு வந்து கம்பல்சரி கொடுக்கணும். அதே மாதிரி இவ்வளோ இறக்கம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாலும் கேன்வாஸ் கொடுத்தாலும் ரொம்ப நல்லா ஃபிட்டாக பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போது நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸில் பார்த்திங்கன்னா நான் அந்த நெக் வந்து ஷேப் கொடுத்துருக்கலாம். அந்த இடத்துலேருந்து அந்த ஸ்ட்ரைட்டாக வந்து பார்ட்ரு வைக்கிற அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். இதுவே பிரின்சஸ் கட் அப்படின்னா நம்ம அப்படியே கூட கட் பண்ணலாம். ஏன்னா பிரின்சஸ் கட்டில் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து 2 பீஸ் ஜாயின் பண்ணுவோம். அதனால் நம்ம அப்படியே கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நார்மல் கட்டிங் அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த ஸ்ட்ரைட்டாக வந்து நெக்குக்கிட்ட எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அதை வந்து நான் அப்படியே தனியாக கட் பண்ணிவிட்டு அந்த பீஸை வந்து இந்த மாதிரி எடுத்து இன்னொரு பீஸ் வந்து நம்ம அதை வந்து கட் பண்ணணும். இன்னொரு பீஸில் நம்ம அந்த 2 பீஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம்ல, அந்த 2 பீஸ் அட்டாச் பண்ணுற அளவுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நெக் சைடும் ஆம்கோல் சைடும் சேம் அதே அளவு இருக்கணும். கீழே ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும் 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து இந்த பார்டர் அட்டாச் பண்ணுறதுனால இப்போ இந்த பார்டர் வந்து நான் 2 பீஸாக கட் பண்ணி அப்படியே வந்து அடித்து நான் திருப்பிக்கிறேன். இதுக்கு நான் எதுக்குமே வந்து கேன்வாஸ் வந்து கொடுக்கல. நார்மலாக வந்து அப்படியே தான் அடித்து திருப்பியிருக்கேன். இந்த டிசைனுக்கு நம்ம வந்து ஸ்கேலப் கொடுத்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக தான் கொடுக்கணும்னு இல்லை, அதுலேயே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கொடுக்குறதுக்கு பதிலாக ஸ்கேலப் டிசைன் கொடுத்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் இந்த டிசைன் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா முன்பக்க கழுத்தளவும் வந்து அதிகமாக தான் நான் கொடுத்துருந்தேன். அவங்க வந்து நல்லா இறக்கமாக கேட்டிருந்தாங்க. எப்போவுமே நீங்கள் வந்து மேக்ஸி ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஃப்ரண்ட்டு பீஸை விட பேக் சைடு நெக் வந்து நல்லா இறக்கமாக கொடுத்தா பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் அந்த பார்டர் வச்சு ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் இருந்ததில் அதை வந்து இந்த மாதிரி அடித்து திருப்பிக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல வந்து எப்படி ஜாயின் பண்ணுவீங்களோ அந்த இடத்துக்கு கரெக்டாக பிசிறு இல்லாத மாதிரி அடித்து திருப்பிக்கணும். இப்போ நான் கீழே வந்து அந்த வி ஷேப் வருதில்ல, அந்த இடத்துல மட்டும் அப்படியே அடித்து திருப்பிக்கிறேன். லைட்டாக வந்து ஸ்மால் கட் போட்டு நம்ம வந்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டு மேலே வந்து ஒரு படிமான தேல் போட்டுட்டு சைடு எல்லாமே நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம்.
என்னோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அப்படியே கீழே வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், அதிலே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த 2 பீஸையும் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுற இடத்துல நான் அந்த பார்டர் வச்சு அடித்தோம்ல, அந்த இடத்துல வந்து நான் ஓவர்லாக் வந்து போட்டுட்டு நம்ம எந்த அளவுக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு விட்டுருந்தோமோ அந்தளவுக்கு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். 2 சைடும் வந்து பார்டர் வந்து அதே மாதிரி நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து அந்த வி ஷேப்புக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு தைங்க. கொஞ்சம் வந்து தள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா நெக்கோட அகலம் அதிகமாகிடும். நான் வந்து கொடுத்துருக்குற அளவு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்து தைங்க. இது வந்து நெக்கோட இறக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி டாட் வந்து பிடிச்சிக்கலாம். பேக் சைடும் நான் வந்து சேம் இதே மாதிரி டாட் வந்து பிடிச்சிருக்கேன். இப்போ நம்மளோட ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து நம்ம லைனிங் வந்து கொடுக்கல. இப்போ அந்த பார்டர் அட்டாச் பண்ணிவிட்டு நான் அதுக்கும் வந்து ஓவர்லாக் போட்டுட்டு திருப்பி மேலே வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா லைனிங் கொடுக்காமையே நீங்கள் தைங்க. அப்போ தான் கை மடக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்போவுமே வந்து எல்போ ஸ்லீவுக்கு நாங்கள் எப்போவுமே லைனிங் வந்து கொடுக்க மாட்டோம். உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸ்லீவில் வந்து வேறு எந்த டிசைனும் கிடையாது. நார்மலாக வந்து அந்த பார்டர் வந்து பாதியிலேருந்து வச்சு அப்படியே வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஃப்ளீட் கொடுக்குற பீஸ் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் லைனிங்லேயே வந்து கீழே வந்து மடித்து தைச்சிட்டேன். இப்போ நான் மீதி இருந்த ஸ்லீவு ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணது போக மீதி இருந்த சாரியை நான் அப்படியே வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டேன். எதுவுமே நான் கொஞ்சம் கூட கம்மி பண்ணவே கிடையாது. ஃபுல் சாரி அப்படியே வந்து நான் எடுத்துகிட்டு ஃப்ளீட்டு வந்து அந்த பாடி சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நல்லா வந்து நெருக்கமாக நான் வந்து கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் நெருக்கமாக கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அயர்ன் பண்ணவே தேவையில்லை. அயர்ன் பண்ணாமையே பாருங்கள், நான் அயர்ன் பண்ணவே இல்லை. ஃப்ளீட் வந்து நீட்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் கீழே வந்து பார்டர் கொடுத்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சாரியில் பார்டர் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்படியே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃப்ளீட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பாடி பீஸில் வந்து நான் வச்சு பார்த்துட்டேன். இடுப்பு சுற்றளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் லைனிங் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ளீட் கொடுத்து லைனிங் எல்லாம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டாப்பம் வந்து ரெண்டையும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து உங்கள் பாடி சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளீட்டெல்லாம் வச்சு இதில் வந்து ஃப்ரண்ட் பீஸ் தனியாக பேக் பீஸ் தனியாக 2 வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஓவர்லாக் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுட்டேன். கண்டிப்பாக வந்து படிமான தையல் போட்டுக்கோங்க. அயர்ன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அயர்ன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு சைடு ஷோல்டரும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். 2 தையல் வந்து போட்டுக்கோங்க. அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக வந்து பிசரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவில் வந்து நம்ம லைனிங் கொடுக்கல அப்படிங்கிறதுனால இந்த கிளாத்து வந்து நல்லா சாஃப்டான ஒரு காதி சாரீ தானே, அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக நீண்டுக்கிட்டு போகும். நீங்கள் சென்ட்ரு கரெக்டாக வச்சு கரெக்டாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது வச்சு பார்த்துக்கணும். சென்டர் பீஸ் வந்து சென்டர்லேருந்து ஆர்ம் ஹோல் வரைக்கும் கையோட சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கிளாத்தெல்லாம் கொஞ்சம் வந்து நீண்டிக்கிட்டு போகும். அதனால் வந்து கரெக்டாக பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். நான் இன்னொரு ஸ்லீவும் வந்து அதே மாதிரியே ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ மேலே ஸ்லீவ்லேருந்து நம்ம கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து நம்ம கட் பண்ணும்போதே நம்மளோட பாடி சுற்றளவு வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம். நீங்கள் கரெக்டாக வந்து மார்க் பண்ணலை அப்படின்னா அளவு ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அளவு ட்ரெஸ் வந்து அப்படியே வச்சு கூட மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இல்லை அப்படின்னாலும் கரெக்டாக வந்து அளவு வச்சு தைக்கிறீங்கனாலும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஸ்லீவ்லேருந்து ஜாயின் பண்ணி கொண்டு வந்து ஹிப்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு கீழே வந்து இறக்கி நிறுத்தியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு தெரியறதுக்காக மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு வந்து நான் லைனிங்கை வந்து 2 சைடும் தள்ளி விட்டுட்டு மெயின் கிளாத் வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மெயின் கிளாத் நீங்கள் அட்டாச் பண்ணும்போது அந்த ஜாயிண்ட்லேருந்து கரெக்டாக வந்து தையல் வந்து போடணும். நம்ம வந்து 1.5 இன்ச் நிறுத்தியிருக்கோம்ல, அந்த இடத்துல அந்த ஜாயிண்ட்லேருந்து கரெக்டாக போடணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி மேல் பக்கம் பார்க்கும்போது அந்த இடம் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மெயின் கிளாத் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணணும். நீங்கள் வந்து 2 தையல் வந்து போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி தான் சைடு வந்து அட்டாச் பண்ணணும். அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஹிப் சைஸ் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஹிப்புக்கிட்ட லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப லூஸ் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க.
நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு வந்து பேக் சைடு வந்து ஒரு நாட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கு நான் ஹிப் பெல்ட்டும் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஃப்ளீட்டட் மேக்ஸிக்கெலாம் வந்து ஹிப் பெல்ட் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். கீழே வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். பார்டர் எதுவும் அட்டாச் பண்ணாதனால கீழே வந்து நார்மலாக ஒரு 1 இன்ச் அளவுக்கு நான் மடித்து தைச்சிட்டேன். இப்போ நான் தேவையான அளவுக்கு நாட் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். நம்ம இது வந்து ஒரே நாட்லேயே வந்து அப்படியே கிராஸாக கொடுக்கறதுனால நல்ல பெரிய நாட்டாகவே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ பேக் சைட் கிட்ட வந்து இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச்சில் 2 சைடு வந்து ஒரு இன்ச்சில் வந்து நான் எவ்வளோ எனக்கு தேவையோ அந்தளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த நாட் வந்து போடுறதுக்காக 2 சைடு வந்து இந்த மாதிரி பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது 2 சைடும் தைச்சதுக்கப்புறம் நல்லா லாங்காக வந்து ஒரு நாட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு சேஃப்டி பின் வச்சு மேலேருந்து வந்து கிராஸாக நீங்கள் வந்து இதை கோர்த்து விட்டுருங்க. மேலே ஒரு சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் அப்படியே கிராஸாக வந்து கோர்த்து விட்டுடலாம். இது வந்து நெக் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு இறக்கம் கொடுக்குறீங்க அப்படின்னா உடம்பு வந்து நல்லா ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் ஷோல்ட்ரு வந்து லூஸாக இருக்காது. இல்லை கொஞ்சம் நார்மலாக நீங்கள் வந்து லூஸாக போடுவீங்க அப்படின்னா இந்த 32 இன்ச்சுக்கு இந்த நெக் வந்து ரொம்ப இறக்கம் ஜாஸ்தி தான். அதை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இறக்கம் கொடுக்குறீங்களோ நெக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் அந்தளவுக்கு வந்து பாடி வந்து ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் ட்ரெஸ் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. அவங்க போட்டுட்டு ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.